இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே பார்த்தோமானால் ஏற்கனவே நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் முதலாவது பாவ மன்னிப்பும் கிடைக்கும். இரண்டாவதாக பார்த்தோம், சாபத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் கொடுக்கிறார். மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிறோம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் அதில் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தும் அவைகளெல்லாம் ஜெனிப்பித்தீர். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த இடத்திலே பார்க்கும்போது நாம் பிள்ளைகளாக மாறுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மளை படைத்தபடினாலே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நம்மளை படைத்து வைத்திருக்கிறபடினாலே, சிருஷ்டித்தபடியானாலே நாம் அவருக்கு பிள்ளைகளாக ஒரு சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அதுதான் ஆண்டவர் இன்று சொல்லுகிறார். உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுடைய பிள்ளைகளாக மாறிற்றோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிற்றோம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு 3வது ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாறி இருக்கிறோம். பூமியும் அது நிறைவும் கர்த்தருக்குரியதென்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நிச்சயமாகவே இந்த பூமியை தம் பிள்ளைகளுக்காகவே படைத்து வைத்திருக்கிறார். நமக்காகவே சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியான நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையை நமக்கு கொடுப்பார். இன்று நம்மளை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதை புரிந்து செயல்பட்டோமானால் நிச்சயமாக ஒரு பெரிய மேன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். அப்படியே இந்த வார்த்தை மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.